வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நண்பர்களே, இதுவரையில வளர்ந்துள்ள விஞ்ஞானம் பொதுவாக முக்கிய பிரிவுகளாக நான் எடுத்து பார்த்தோம்னா பிசியாலஜி, அதாவது பருப்பொருளை பற்றிய உண்மைகள். அடுத்தது பயாலஜி, சாதாரணமாக பருப்பொருளாக உள்ள மாஸ் ஒரு தொகுப்புல இருந்து எப்படி உணர்வு, சிந்தனை அல்லது ஃபீலிங்ஸ் இவைகள் உண்டாக எப்படி உயிர் என்பது தோன்றுகிறது என்பதும் அந்த உயிர் விளக்கமும் பயாலஜி. அதற்கு மேலாக மூன்றாவது சைக்காலஜி, உளவியல். எவ்வாறு மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த இயக்கத்தின் விளைவாக கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் என்ற முறையில நம் மனதனுடைய அலை எவ்வாறு பொருட்கள் மேலும் மக்கள் மேலும் உயிர்கள் மேலும் வாழ்ந்து அதனுடைய பிரதிபலிப்பாக ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உணர்ந்து கொள்வதுதான் சைக்காலஜி. பிஹேவியர், அப்புறம் ஜெனடிக்ஸ். எப்படி இந்த வெற்றில இருந்து ஒரு மரமோ அல்லது ஒரு ஜீவனோ தோன்றுகிறது, அந்த வித்திலே பார்த்தால் ஒன்றுமே இன்றைய விஞ்ஞானத்தாலே கூட அறிவித்து கூற முடியாத அளவுக்கு அந்த வித்திலே உள்ள ரகசியம் அவ்வளவு மறைப்பொருளாக. ஆனால் அது பருப்பொருளாக வெளியில மரமாகவோ அல்லது ஜீவனாக வரும்போதுதான் என்னென்ன உயிர், என்னென்ன ஜீவன் என்று. அப்போ இந்த வளர்ச்சிக்கு உரிய சக்தியை எங்கிருந்து, உதாரணமாக ஒரு 10 விதையை போட்டீங்க, அதே 10 தொட்டியில அதே தண்ணி, அதே காற்று, அதே வெயில் எல்லாம். ஆனால் ஒவ்வொரு விதையும் முளைவிட்டு வரும்போது வளர 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 அதற்குரிய ரசாயனங்கள் என்று சொன்னா மாவில் இருக்கக்கூடிய ரசாயனம் வேறு, இன்னும் ஒரு நச்சு மரமாக எட்டி கொட்டியில் இருக்கக்கூடிய ரசாயனம் வேறு. அப்படி வெவ்வேறுபட்ட ரசாயனங்கள் அதற்குள்ளாக புரியுமா? அப்போ இதெல்லாம் பின்னாலே ஆக்கப்பட்டது. அப்படி ஆக்கப்பட்ட கட்டடமாக கட்டக்கூடிய ஒரு சக்திய அந்த விதையை எப்படி அடங்கியிருக்கிறது என்பதை உணர்வதும், அதுக்கு தக்கவாறு நாம் நடந்து பயன்படுத்திக் கொள்வதுதான் இது ஜெனடிக்ஸ். இப்ப ஜெனடிக்ஸ் தெரியாத அதற்கு சோசியாலஜி. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனையும் சமுதாயமா உருவாக்கு. அந்த உருவாக்குற சமுதாயம் எந்த அளவு எப்படி அவனை திறமையாக்கின்றதோ அது தகுந்தவாறு பயன்படுது. அப்படி தனிமனிதனால சமுதாயமும், சமுதாயத்தினால தனிமனிதனும் ஆக்கவும் காக்கவும் வருது. அப்போ ஒரு மனிதனுடைய நன்மையோ தீமையோ உயர்வோ தாழ்வோ அது அவனை மாத்திரம் பொறுப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள, அவனை உருவாக்கிய சமுதாயத்துக்கு அது பெரிய அளவு பொறுப்புகிறோம். அப்ப சமுதாயம் மாறவில்லையானால், சமுதாய அமைப்பு மாறவில்லையானால், சமுதாய சூழ்நிலை மாறவில்லையானால் தனி மனித உற்பத்தி நேர்மையாக, திறமையாக, உயர்வாக, சீராக அமைய முடியாது. இதை தெரிந்து கொண்டு சமுதாயம் எவ்வாறு அமைய வேணும் என்ற போது மக்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டாம், ஒவ்வொரு குழந்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய தாய் தந்தையருடைய மனோபாவம், அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்க வேணும், இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துக்கு நன்மைக்கு தன்னுடைய ஆற்றலை ஒப்புவித்து ஒவ்வொருவரும் முழுமையான பயன் அடைய வேண்டிய அளவுக்கு வருவதுதான் சோசியல்.
சோசியாலஜி. இது 5 விஞ்ஞான உண்மைகளை நீங்க மறக்கக்கூடாது. இந்த 5லையும் இன்று எந்த விஞ்ஞானத்துல நீங்க போனீங்கன்னாலும் அது முழுமையாக அக்கறைப்படவில்லை. ஒரு அளவு போய் உதாரணமாக இன்று பிசியாலஜி எடுத்துக்கணும். எப்படி பருப்பொருள் உண்டாச்சு என்று சொன்னால், இப்போ இதுவரையில வந்த ஒரு விஞ்ஞானம் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் மாஸ் ஒரு சூத்திரத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த எனர்ஜி பார்ட்டிகள் என்ற ஒரு நுண்துகள் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கு என்ன ஷேப், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது இயக்க ஒழுங்கு அதில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை இதுவரையில உணராததுனால ஒன்றோடு ஒன்று எப்படி ஒட்டுகிறது, எப்படி பிரிகிறது, ஏன் பிரிகிறது, ஏன் ஒட்டுகிறது என்பதை இதுவரைக்கும் உணர்ந்து கொள்ளவில்லை. அங்கேதான் கேப். என்ன கேப்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்பது என்ன என்பதே இன்னும் நமது விஞ்ஞானம் உணர முடியவில்லை, மக்களுக்கு உணர்த்தவும் முடியும். ஆனாலும் பொதுவாக அப்படியே பார்க்கிற போது ஒரு ஐடியா 4 வகையில அதை எடுத்தாங்க. ஒட்டி பொண்ணோட ஒட்டி இருக்கக்கூடியது செய்யக்கூடியதையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 4 பிரிச்சுட்டாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இவ்வளவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நிறைய விரிவுரைகள் இதுவரையில விஞ்ஞானத்தில் வந்துள்ளது. மேல அவங்க ஆனா எங்கிருந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வருகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் நுணுக்கி போகத்தான் ஒரு அணுவோடு இன்னொரு அணு சேர்ந்து உற்பத்தி ஆகக்கூடிய 2 அணுக்கள் சேர்ந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஹைட்ரோஜன் அது எப்படி 2 சேர்ந்தது, அதன் பிறகு 3-4 சேர்ந்த போது ஈலியமாகவோ மற்ற ஒரு எரிமெண்டல் வேல்யூடைய காற்றாக எப்படி மாறுகிறது, அது எப்படி அதை சேர்ந்தது, அதன் பிறகு 16 அணுக்கள் சேர்ந்து ஆக்சிஜனாக வரும்போது 16க்கு அங்க கட்டடத்துக்கு என்ன ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நடக்கிறது. அதே போல இந்த யுரேனியம், தோரியம், அதை இதுக்கு என்ன எலிமெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னாலும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான் வித்தியாசமே தவிர particles are the same from oxygen to thorium. அது ஒண்ணுக்கொன்னு பார்ட்டிகிள் வித்தியாசமே இல்லை. அந்த சுழற்சியினால நெருங்கி இயங்குவது, நெருங்கி இயங்குவது, எவ்வளவு நெருங்கி இயங்குகிறது, எவ்வளவு நெருங்கி இயங்குகிறது, அதுக்கு தகுந்தவாறு அந்த கூட்டு சேர்க்கையில ஒரு ஒரு அத என்ன சொல்லலாம், ஒரு அமைப்பு, ஒரு கட்டடம். அந்த கட்டடம் ஒவ்வொரு அணுவிலையும், அதாவது எலிமெண்டல் லேயர் 10, 20, 30 என்று சொன்னா அது எந்த உருவத்துல எந்த அளவுல அது அமைஞ்சா அது 10 சேரும், இன்னும் 2-4 சேரணும்னா அது என்ன மாதிரி மாற்றம் பெறுது என்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் உள்ள அட்ராக்ஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்க, அதுதான் அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் can be applied for all the places in all masses. அதே புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்க எல்லா இடத்துக்கும் அதே கொண்டு வரலாம். ஆகையினால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்பது இன்றைக்கு விஞ்ஞானத்துல அதற்கு நம்ம யூனிஃபைட் ஃபோர்ஸ் இன்றைக்கு நீங்க அதை தெரிந்து கொள்ள போறீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன, எப்படி இந்த அதனால இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆச்சு, இயங்குது.
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா பிரபஞ்சமே இல்லை. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்குகிறது என்று சொன்னா அந்த இயக்கத்துல தொடர்ந்து அந்த இயக்க சுழலோ இயக்க அமைப்போ இருக்கிறது என்று சொன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாத ஒன்றுபட்டு இருக்க முடியாது இல்ல. அப்போ அந்த ஒன்றுபட்டு இருக்கக்கூடியது காலவரம்புக்கும் அந்த அதனுடைய அமைப்புக்கும் ஒரு சீர்மை இருக்கு. அந்த சீர்மை எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய யூனிஃபைட் ஃபோர்ஸ், அதாவது உலக சமுதாய சேவா சங்கம், இந்த யூனிஃபைட் ஃபோர்ஸை நாம் கொண்டு வந்திருக்குமே, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தெரிந்து கொண்டு அணுவோடு அணு கூடுவது மாத்திரம் அல்லாது அணுக்களோடு அணுக்கள் கூடி மாலிகூல் பேரணுவாக மாறுவது, மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்களாக மாறுவது, செல்கள் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸாக மாறுவது, அதெல்லாம் ஒவ்வொரு உருவமாகவோ ஒவ்வொரு மாசாகவோ கண்ணால பார்த்தா ஒன்றும் பிரிக்க முடியாது. ஆனா கருத்தாலேயோ அல்லது விஞ்ஞானத்திலேயோ பிரித்து உணரக்கூடிய அளவுல எத்தனை தான் இருக்கிறது என்பதை அது அடிப்படையே புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த எந்த உயிரும் இருக்கிறத அந்த உயிருக்கு உயிர் என்று சொன்னா உணர்ச்சி என்பது வர்ற இடத்துலதான் உயிருக்கு சொல்றோம். அந்த உணர்ச்சி என்பது என்ன என்பதை இதுவரையில பயாலஜி கொண்டு வரவே இல்லை, பயாலஜிக்கு எட்டவே இல்லை. ஏன்? அந்த உயிர் என்பதை இதுவரையில் இந்த விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. The existence of the life is not at all accepted so far by the scientist and by the modern science. எந்த ஒரு பெரிய பெரிய டாக்டர்ஸ் ரொம்ப நீண்ட காலமாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் என்னோட பேசி அவங்களோட சுவாமி, I can't believe there is one phenomenon like in the world. என்ன யாரும் சொல்ற, என்ன எந்த அடிப்படையிலும் cut into pieces. அதை ஒரு பாடி எவ்வளவு டிசைட் பண்ணணும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. எங்கேயுமே அந்த உயிர் என்பது இன்னது என்றது இல்லை, உயிர் என்பது புரியல. So we have come to the conclusion there is no life. எப்படி பின்ன எல்லாரும் சொல்றாங்க நம்புறாங்க, அதுல வந்து ஆவலாக இதுதான் இன்றைய விஞ்ஞானிகளுடைய ஒரு முடிவு. இது கேள்விப்பட்டல உயிர் என்பது இல்லைன்றாங்க. அப்போ அந்த உயிரை பற்றிய ஒரு உண்மை தெரியாததுனால அந்த உயிரில இருந்து சாதாரண பருப்பொருள் இருந்து உயிர் என்பது எப்படி உணர்ச்சி என்பது உண்டாகுது என்பதற்கு என்ன வேணும்? உணர்ச்சி என்பதெல்லாம் மேக்னட்டிக் ஃபோர்ஸ், அதாவது பயோமேக்னட்டிசம். அது அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக ஒரு மாற்றம் இருக்கும்போது தன்னுடைய மாற்றத்தை தானே உணர்ந்து கொள்ளத்தக்க அளவுக்கு அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட் is able to feel. அதாவது ஒரு அலை இருக்கிறது, ஒரு நிலை இருக்கிறது. இங்க அலையும் நிலையும் எதை சொல்றேன்னா, நிலைன்னா ஸ்டாட்டிக், அலைன்னா டைனமிக். அது மாதிரி நினைவச்சு நிலை என்றால் அலை என்றால் டைனமிக். அப்போ அந்த ஒரு அலை இந்த உலகத்துல அலையும் நிலையும் தவிர வேற ஏதாவது நீங்க அனுமானிக்க முடியுமா? எந்த பொருள் எடுத்தாலும் சரி, ஒண்ணு ஆடிட்டு இருக்கணும், அசைஞ்சு கொண்டு இருக்கணும், இல்லை இன்னொன்னு நினைச்சு இருக்கணும். இந்த ரெண்டுக்குள்ளதான் இருக்குமே தவிர இப்போ இப்போ எது எதை உணர முடியும்னு இங்க சின்ன கேள்வி போட்டு அலைக்கு ஒண்ணு, நிலைக்கு நிலைச்சது ஒண்ணு. நிலைச்சதுல தானே அலைய போதும். எல்லா மோதுதலும் எங்க வரணும்? நிலையில தான். அப்போ யார் உணர்வது? நிலைதான் உணர்வு. இந்த ஸ்டாட்டிக் இஸ் த கான்சியஸ்னஸ், டோட்டல் கான்சியஸ்னஸ். இப்ப அதை நம்ம மெடிடேஷன்ல நீங்க என்ன
பற்றி நான் பின்னால நான் சொல்ல போறேன். ஏன்னா நாளைக்கு அந்த கான்சியஸ்னஸ் செயல்படும் விதத்தை சொல்ல போது கம்ப்ளீட்டா எல்லா கதவுகளும் திறந்துடும். அப்போ இங்கே there is dead end in the science, biology. They don't know what is feeling, what is life. அந்த லைஃப்ன்றதுக்கே என்னன்றதே இன்னும் தெரியுது. ஆர்கானிசம் என்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கொண்டு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் என்று பிரிக்கிறார்களே தவிர, அப்போ ஆர்கானிக்கா இருக்கிறது கொஞ்ச நேரத்துல அப்புறம் இன்ஆர்கானிக்க மாறி போடுது இல்லையா? ஒரு ஆடு அல்லது ஒரு ஆடு மாடு எல்லாம் இருக்கு, அப்புறம் செத்து போகுது. செத்து போன பிறகு இருக்கு என்ன இன்ஆர்கானிக். அதாவது உயிர் இல்லாத பொருள் எல்லாம் இன்ஆர்கானிக், உயிர் உள்ளது ஆர்கானிக் எடுத்துக்கொண்டா அப்போ என்ன போச்சு? பல சில கணக்காடு தெரியல. என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சாதானே என்ன போச்சுன்னு தெரியும். பெருமைக்காக சொல்லல, only by our unified force we are going to clear all such doubts. இந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் மூலமாகத்தான் அதை கிளியர் பண்ணணும். அவ்வளவு அந்த இடமெல்லாம் இன்னைக்கு நீங்க தாண்டி பிடிக்க போறீங்க. மூன்றாவது சைக்காலஜி. எப்படி இந்த மனம் 3 வயசுல இருந்து இன்று வரையில ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தா வருது. என்னுடைய அனுபவத்திலேயே நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு 3 வயதிலிருந்து இன்று வரையில எண்ணங்கள் கொண்ட எல்லாம் பதிஞ்சிருக்கு. சிலது எடுக்க முடியுது, சிலது எடுக்க முடியாத காரணம் என்னன்னா, அது திரும்ப திரும்ப அதை இயக்கி இருந்தால் அந்த பதிவு அதிகமாகி அந்த கேரக்டரிஸ்டிக் ப்ராமினன்ஸுக்கு வருது. இல்லைன்னா அது அப்படியே இருக்குது, இல்லாத இல்லை இருக்குது. மற்றதெல்லாம் ப்ராமினன்ஸ் எடுத்துக்கிற போது நம்ம வில் பவர் அது மேல போதே தவிர அது மறைஞ்சு கிடக்கிறத லேட்டன்ட் அண்ட் பேட்டன்ட்னு 2ஆ வச்சுக்கலாம். லேட்டன்ட்னா அடங்கி இருப்பது, பேட்டன்ட்னா உதாரணமா ஒரு மரம் வளர்த்து வந்து வச்சுங்க, நல்ல மாமரம் ஒரு அடி 2 அடி வந்து. இங்க மாங்காதுல லேட்டன்ட், மாமரம் பேட்டன்ட். மரம் தான் தெளிவா இருக்குது, ஆனா அதுல காயே இல்லை. உண்மைதான் இருக்கு கண்ணுக்கு, ஆனா கருத்துக்கு காயே இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த செடி எல்லாத்தையும் வெட்டி அன்னைக்கு அடுப்புல வச்சுருவாங்க. அப்போ அந்த அசம்ஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா காய் கொடுத்தா காய்க்க போகுது, எடுக்க போறோம். அப்போ அது இன்டர்நெட் சீக்ரெட் என்ன எழுதுன்றத இது வரைக்கும் அந்த அனுபவத்துல தெரிஞ்சிருந்து இந்த மரமும் அது கொடுக்க போகுதுன்னு. இப்போ அந்த நிலையில மாங்காய் லேட்டன்ட்டு, மரம் பேட்டன்ட். இப்படி ஒரு வினையினுடைய விளைவு அடையாளம் என்னன்னு கேட்டா, செய்த வினை ஒரு மனிதன் இன்னென்ன தீவினைகள் செய்திருக்கான், இன்னென்ன நல்ல வினைகள் செய்திருக்கான்றதுக்கு உடல்ல நோய், மனதிலே குழப்பம். Disturbance in the mind, diseases in the body is the physical significance of the imprint of sins. அப்ப சிலர் சொல்லலாம், ஆஹா எனக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், நான் எனக்கு எந்த பாவமும் எனக்கு இருக்கவே இல்லை. ஏன்னா இந்த பழிபாடுகள் லேட்டா இருக்கு, அப்புறம் வெளியே வரும். 2 வருஷம் பொறுத்து அதுக்கு சந்தர்ப்பம் வர்ற போது தானே வரும். எப்படி கிளை வந்து இலை வந்து அதுக்கப்புறம் பூ வந்து அந்த பூவில் இருந்துதான் காய் வரணும். அது வரைக்கும் அந்த காய பழமும் எப்படி அடங்கி இருக்குதோ அதே போல சில பல
செயல்கள் பதிந்த பதிவுகள் பரிணாமத்தினால வளர்ச்சி அடைகிற போது அந்த வளர்ச்சிக்கு தகுந்தவாறுதான் கொடுக்க முடியும். எல்லாரும் ஆடா பெண்ணாக இருந்த போதிலும் கூட ஆணுன்னு பெண்ணுன்னு தெரிந்து கொள்ள முடியாத காலம் இல்லையா? சின்ன ஒரு குழந்தைய ஒரு வயசுல அது ஆணும் பெண்ணுதான், ஆனா ஆணுன்னு பெண்ணுன்னு தெரியுமா? தெரியல. சரி, அதுக்கு மேலேயும் வளர்ந்தது ஆணுன்னு பெண்ணுன்னு தெரிஞ்சு கொள்ளுது. ஆண்மையோ பெண்மையோ இருக்குமா? அப்படி ஒரு காலம். அப்படி ஒவ்வொன்றையும் அந்த வளர்ச்சிக்கு தகுந்தவாறு வர வேண்டியதை பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. சுவாமிஜி சொன்னாரு, அதாவது பிசிக்கல் பிரசன்ஸ் சிம்டம் ஆஃப் இம்பல்ஸ் ஆஃப் சென்ஸ். அது என்னன்னா உடல்ல நோய், உள்ளத்துல கலக்கம். எனக்கு ஒரு நோயும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஒரு பாவமும் இல்லைன்னு நினைச்ச உடனே பாவம் செய்யறது தயாராகிடும். அதாவது எந்த பழியும் எந்த செயலும் மீண்டும் அது செயலுக்கு வர்ற போதுக்க அதே எண்ணத்தை தூண்டி அதுக்குரிய செயலை செய்து அது மேலதான் வளரணும். இவன் மனதுக்கு அந்த மாதிரி எண்ணங்களை தூண்டி அந்த செயலை செய்து அப்படிதான் வளர முடியும். ஒருவருக்கு டயபெட்டிஸ் உள்ள இருக்குன்னு சொன்னா உள்ள இருக்கிற நோய் நேர டயபெட்டிஸ் வந்துடாது. அவனுக்கு ஆகாத உணவு மேலேயும் ஓவராக இருக்கக்கூடிய உணவு மேலேயும் செயல்ல தவறான செயல் மேலேயும் மனம் போய் அந்த செயலை செய்து உள்ள அடங்கி இருக்கக்கூடிய அந்த டயபெட்டிஸை கொண்டாந்து வெளியே மறைச்சு காட்டும். இதான் நான் வச்சிருந்த சொத்து. அப்ப அது வரைக்கும் இவன் எனக்கு ஒண்ணும் இல்லை நினைச்சிட்டு இருந்தான்னா அப்படி நினைக்கிற போதே அதை செய்யறதுக்கு அதை கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டான். அதனால இந்த பதிவுகள் எல்லாம் எப்படி பதிவாகி எப்படி விளைவாக வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா அந்த பயோமேக்னட்டிசம் யூனிவர்சல் மேக்னட்டிசம் இந்த ரெண்டையும் நம்ம இணைச்சு பார்க்காத அது தெரிய முடியாது. அதனால அந்த சைக்காலஜி பயாலஜி இந்த ரெண்டுலையும் இன்னும் சயின்ஸ் அது போக வேண்டிய இடம் கூட போகல, முடிக்கலன்னு வேண்டாம், போக வேண்டிய இடமே போகல. அதனாலதான் மனதுல ஒரு மனதை புண்படுத்தினால் அந்த புண்படும் போது அந்த எண்ண அலை என்ன விதமான பாய்சனஸ் வேவா வருது. அந்த பாய்சன் எப்படி தேடி யாரால வந்ததோ அவன் பேர்ல போய் அடைகிறது. அது ரிஃப்ளெக்ஷன் அது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வாழ்க்கையில எப்படி செயல்ல செய்ய முடியாத தவறு செய்து சில தொந்தரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுது என்றத தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா பயோமேக்னட்டிசம் தெரியாத அந்த சைக்காலஜி வராது. அதனால அங்க ஒரு இதே போல ஜெனடிக்ஸ் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் நான் ஒரு சில நாடுகள்ல தான் போறேன்னு வச்சுங்க. ஆனாலும் உலக நாடுகள்ல உள்ள எல்லா மக்களையும் எல்லா நாட்டில் உள்ள மக்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது சவுத் அமெரிக்கா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா இருக்கட்டும், அலாஸ்காவா இருக்கட்டும், இன்னும் அண்டார்டிகா, ஆர்டிகா, எந்த இது வந்தாலும் சரி அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் கூட ஒரு இடம் இல்லாம ஒரு இடத்துல சந்திக்கிறோம். அப்படி பார்க்கிற போது அந்த ஜெனடிக்ஸ் என்ற ஒரு குவாலிட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், உலக புகழ் வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு எல்லாரும் எந்த ஒரு தாய் தந்தையரும் தன்னுடைய குழந்தை வீக்கா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த குழந்தை நல்ல குழந்தையாக உருவாக்குறதுக்கு நான் என்ன செய்யணும்னு என்றது இல்லை, நினைக்கிறது இல்லை. அவரை நினைச்சுக்கிட்டு உரையை இடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்க நல்ல குழந்தை வேணும்னு நினைச்சிட்டு சினிமா பார்க்கறது. அந்த சினிமால பல கொலைகள் இருக்கும், திருடு இருக்கும், பல குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றவாளியை பற்றி நினைவோட வர்றது. அதே போல இன்னும் ஒரு சில காட்சிகளை
இந்த சினிமா பார்க்கறதுல என்னென்ன வருதுன்னா, அந்த சினிமாவில் ஒரு கதாசிரியர் ஒருத்தர் இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின். காலகட்டத்தில் 3 தடவை நீங்க ஒரு சினிமா பார்த்துட்டீங்கன்னா அது முக்கியமான நட்சத்திரம் உங்களுக்கு மானசீக காதலர்களாக மாறிடுவாங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இயற்கையை நான் சொல்றேன். அவர்களையே திருப்பி பார்க்கணும், அவங்க பேச்சை கேட்கணும், அவங்க ஆட்டத்தை பார்க்கணும் என்றது அது 90 வயது கிழவனாக இருந்தாலும் சரி, கழுவியா இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் வந்துடும். இயற்கையில் ஆண் பெண் என்ற தத்துவம் ஒன்றிலே ஒன்று அடங்கி இருப்பதனால அந்த எண்ணம் வந்துடும். அப்போ அதை பார்த்துட்டு வந்து அங்க ஆடுற ஆட்டம், அங்க போடுற கூச்சல் அல்லது அடிக்கிறது புதைக்கிறது இதையே பார்த்துட்டு வந்தா நீங்க கூட பார்த்துட்டு வந்து நீங்க தூங்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த தூக்கத்துல அதே போல எண்ணங்களும் அதே போல காட்சிகளும் வளர்ந்துட்டு அந்த சமயத்துல ஒரு குழந்தை உற்பத்தி ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? இப்ப இன்னைக்கு உலகத்துல உற்பத்தி ஆகிற குழந்தைகள் எல்லாம் அந்த ரேட்டு தான். ஆனா முக்காலத்துல என்னங்க, அது பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, கற்பனையா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பெற்றோர்கள் அங்கு உடலுறவு கொள்ளும் முன்னதாக ஒரு நல்ல ஒரு உருவத்தை வணங்கணும், பார்க்கணும், வேண்டணும், எனக்கு நல்ல குழந்தையா வரணும்னுட்டு ஒரு எண்ணிக்கொள்ளணும். அப்படி இருந்து அவர்கள் வந்து குழந்தை உற்பத்தி பண்ணணும் என்பதை ஒரு சைக்காலஜி, ஒரு உளவியல் துறையில கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்த குழந்தைகள் அதுக்கு தகுந்தவாறு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த கணவனோ மனைவியோ அவங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, பனாமா தேசத்து பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா சில சமயம் தெரியும், தெரியாத போயிடும். ஆனா இந்த நடிகையினுடைய கணவன் யாரு, அவனுக்கு வேண்டியது யாரு, அவங்க எத்தனை படத்துல நடிச்சாங்கன்னா கிளியரா மொத்த காட்சி. இப்போ எத்தனை பேருடைய நினைவு கூட்டு அடிக்கடி தொடர்பு ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அது கலெக்டிவ் பிஹேவியர் தானாகவே அந்த மனிதனுக்கு கொடுத்துருக்காரு. தானாக இயல்பாகவே நீங்க யார் யாரை எழுறீங்களோ என்னென்ன கொள்றீங்களோ அதுவாகவே நீங்க மாறிக்கொண்டு, உதாரணமா நல்ல ஒரு இதை சொல்றேன், ஒரு கணவன் மனைவியா வச்சுக்கிட்டாங்க, எங்கேயோ பிறந்தாங்க 2 பேரும் ஒருத்தர். ஆனா நல்ல அன்போடு பண்போடு அவங்க வாழ்ந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆன பிறகு கணவனுடைய சாய மனைவி அங்க பார்க்கணும், மனைவியனுடைய சாயம் கணவன் அங்க பார்க்கணும். 2 பேரும் தங்கியும் போல ஒரு விதமான பிரமை ஏற்படும். அதுக்கு காரணம் ஒருவர் எண்ணி 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 அந்த அன்பினால அதே இதை ஏற்படுது. அதே போல ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்துல கர்ப்பமா இருக்கிறான்னு சொன்னா யாரார் பேர்ல அன்பு அவருடைய பிரியம் இருக்குதோ அத்தனை பேரும் மொத்தமும் ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா நெருங்கியவங்க 20 பேருடைய சாயையும் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஆனா யார் பேர்ல அதிகமாக அன்பு பாராட்டி தினந்தோறும் கடமையில ஈடுபட்டு இருக்காரா அது முன்ன வந்து நிற்கும். இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா இந்த பயோமெக்னட்டிசமும் அதனுடைய ஆக்ஷனும் தெரியாதபடி இது தெரியாது. எனவே அந்த இடத்துல ஜெனடிக்ஸ் வந்து நல்ல குழந்தைகளாக நல்ல சமுதாயம் உருவாகணும் என்பதையும் அந்த சோசியாலஜி அது ஜெனடிக்ஸ் இந்த 2 எப்படி இணைஞ்சிருக்குதுன்னு தெரியாதனால இந்த உலகத்துல மனிதன் என்ன நினைக்கிறான், நான் எப்படி ஒன்றாலும் செய்யலாம், அப்படி நானு எப்படி வேணாலும் செய்வேன். கோயில்ல போய் கடவுளுக்கு ஒரு 5 தேங்காய் உடைக்கிறேன்னு பிரார்த்திட்டா எனக்கு நல்ல குழந்தை கொடுத்துருக்கோம். இப்படி நம்பிக்கிட்டு இருக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில லஞ்சம் கொடுத்து வேலை முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய பழக்கமா கடவுளுக்கு கூட அப்படியேதான் அவனுக்கும் ஏதாயிரம் கொடுத்துள்ளாங்க போதுமே தவிர நான் செய்து நேர்மையாக இருந்து அதனுடைய விளைவு பெறணும் என்ற ஒரு தெளிவு வர்றதுக்கு இல்லாத ஒரு குழப்பம் இந்த இடத்துல இந்த உண்மை வெளியாகும். ஆகையினால் அவர்களே இந்த உலகம் ஒவ்வொருவருக்கும்
இந்த உலகத்தை பற்றி இன்னைக்கு அக்கறை இல்லாதீங்க. அதாவது துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அது கெட்ட நடத்த உடையவர்கள் கூட நினைக்கிறாங்க இந்த மாதிரி நான் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு, வேற வழி இல்லை, வாழத்தை செய்யறேன். இல்லாத எல்லாருக்கும் நல்ல சுகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைஞ்சா எப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும். அந்த எண்ணம் எல்லாருக்கும். இதனுடைய விளைவு சேர்ந்து ஒரு சமுதாய அமைப்பதே ஒரு பெரிய மாற்றம், உலக மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுத்தான் ஆகும். அப்போ அப்படி ஏற்படணும்னு சொன்னா முதல்ல விளக்கம் வரும். தத்துவ ஞானம் விளக்கிக் கொள்ளணும். அறிவினால மனிதன் என்ன இருப்பு இருக்கிறது, எப்படி எப்படி இதெல்லாம் இயங்குகிறது தெரிந்து கொள்ளணும். அதன் பிறகு செயலும் விளைவும் என்ற ஒரு தத்துவத்தை நல்ல தெளிவாக சந்தேகமாக தெரிந்து கொண்டான்னா என்ன வேணுமோ அதை செய்யணும். இன்னும் செய்த என்ன கெடுதல் வரும், அதனால எனக்கு அது வேண்டியதில்லை என்று வேண்டாததை ஒதுக்கவும் வேண்டியதை தொடவும் ஏற்பட இடத்துல விடல் தொடல் என்று நான் சொல்றேன். விடல் என்பது தொடர்பு, அதை விட்டுவிடுவது. தொடல் என்பது தொடர்ந்து அதை கைக்கொள்ளும். ஆகவே அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் இவைகள் எல்லாம் வரணும்னு சொன்னா இந்த தத்துவம் தெரியும். அதற்காக இந்த காலம் இன்றைக்கு உலக மக்கள் முழுமையும் ஒன்று சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் இவைகளில் ஈடுபட்டு இருந்த போதிலும் கூட இந்த மனித இனத்தில் உள்ள குறைபாடுகள் அறிவியல் குறைபாடு தான். அறிவில பூரணமாக இருந்த போதிலும் கூட பொருளை பற்றியே அறிந்து வந்த அறிவானது அறிவு பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. முதல்ல நமது சோமசுந்தரம் சொன்னாரு ஐஸ்டினை பற்றி, எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் மனத்தால்தான் நாம் இந்த உலகத்தில் உணரணும். ஆனா மனதை மாத்திரம் உணரலைன்னா அப்ப எப்படி உணர்ந்ததெல்லாம் தப்பா இருக்கு. அதான் புரிஞ்சுக்கணும். ஒரு குச்சி எடுத்து இத ஆட்டம், 20 கோல் இருக்கு. ஆனா 20 கோல் இருக்குன்னா அந்த கோலினுடைய அளவு என்னன்னு எடுத்த மொத்த கணக்கு வரும். அதே போல மனத்தை கொண்டே வாழக்கூடிய வாழ்க்கை, அறிவு கொண்டே அனுமானிக்கக்கூடிய சட்டங்கள் அல்லது திட்டங்கள் எல்லாமே அந்த அறிவு பற்றியே அறிவியல் சொன்னா எப்படி இருக்கு வாழ்க்கை. இந்த இடத்துலதான் நாம் வந்திருக்கோம். இருப்பையும் உணரணும், இயக்கத்தையும் உணரணும், உணர்வையும் உணரணும். இருப்பை பற்றி உணர்வதும் இயக்கத்தை பற்றி உணர்வதும் உணர்வை பற்றி உணர்வதும்னா மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்றது. அதாவது பீயிங், பிகமிங், நோயிங் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த 3 வார்த்தை. பீயிங் என்ன இருப்பு, பிகமிங் என்ன இயக்கம், அது மலர்ச்சி, அதனுடைய மலர்ச்சி. பீயிங், பிகமிங், நோயிங் அதையே அது உணர்ந்து கொள்ளும். இந்த 3 சேர்ந்த ஒரு அறிவுக்கு மெட்டாபிசிக்ஸ் சொல்றது. அந்த அளவுல ஒரு முழுமையான எல்லையை மனிதன் அடைய காலம் வந்துவிட்டது. அது ஏன் அவ்வளவு அதாவது திடமா சொல்றேன் என்ற ஒரு எண்ணம். 2வது, இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு, எப்படி இது மாத்திரம் எனக்கு தெரியாத அவருக்கு தெரியுது. அவருக்கு இருக்கிற கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் சரியா படிதான் இருக்கு. எனக்கு தெரியல, அவர் மட்டும் எப்படி தெரியுது என்ற அளவுக்கும் சொல்றேன். இதுல ஒரு இல்லை, அந்த அறிவு என்பதை பற்றி அறிவுதான் எல்லாத்தையும் உணர்வுன்னு சொன்னா அந்த அறிவை உணர்வதற்கு என்ன பண்ணணும்? அறிவு எல்லை கட்டி கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு பொருளை பார்த்து அதுதான் இன்னும் இருக்கிறது, அது இவ்வளவு நல்லது, இவ்வளவு கெட்டது, அதே போல செயல்ல இது அது என்று ஒரு கண்டிஷனிங் மைண்டோட எல்லை கட்டி உணர்வுல இருக்கும். அப்படி எது பதிஞ்சதோ அப்படியேதான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கோம். ஆகையினால அதே எல்லையில் எது எதுவாக நினைச்சோமோ அது எதுவாக ஆகி அங்கேயே பிறண்டு இருக்கிறோம். அதை காண்பிக்கிறது தான் அங்க பிரதட்சணம் காமிச்சாங்க. இப்படிதான் நாம் ஒன்றுட்டு இருக்கோம் அந்த உலகத்துல. ஆனா அந்த அடையாளத்துக்கு காமிச்சது ஏதோ ஒருத்தனுக்கு தத்துவத்தை போதிக்கிறதுக்காக நாம் போட்ட இடத்திலேயே இருக்கிறோம். காலிருந்து நடக்க தெரியாத இப்படி உருண்டா எழுதி அந்த இடத்திலேயே இருக்கிறோமே. அதே போலதான் எழுந்து நடக்கணும்ன்றதுக்காக அங்க பிரதட்சணம் என்பதை காண்பிச்சாங்க பாருங்க அடையாளமாக.
அது இப்போ அதுக்கு ஒரு சடங்காக வச்சுக்கொண்டு அங்க பிரதட்சணம் நடக்கிறது நீங்க பாக்குறீங்க இல்லையா? சில இடத்துல அங்க பிரதட்சணம் என்ன படுத்துட்டு உருள் எவ்வளவு தூரம் போக முடியும்? அங்கேயேதான் இருக்க முடியும். அத போல நாம் அதே போலதான் மனித குலம் எத்தனையோ கோடி வருஷம் ஆகி போய் கூட எவ்வளவு அனுபவம் சேர்ந்து கூட அந்த இடத்தை விட்டு தாக்க முடியாத செய்ததையே செய்து கொண்டு இன்னும் அந்த செயல்ல சபகட்டாவோ அல்லது அதை ஆழம் பண்றதுக்காகவோ என்னென்ன சேர்த்து கொள்ளணுமோ அதுதான் சேர்த்து கொள்றமே தவிர சிந்தனை செய்து எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு போட வேண்டியதை வச்சு அதை புதுப்பிக்கிறது என்ற இடத்துக்கு இப்பொழுதுதான் நாம் வரணும். இந்த எண்ணம் எப்படி வருதுன்னா, இது இப்போ அவர் அந்த பாட்டை சொன்னார், நான் எழுதிய பாட்டு இந்த மாதிரி கடவுள் உயிர் இவைகளை தெரியணும்னு நினைச்சேன். என்னுடைய தந்தையார் சிறு வயதுல கற்றுக் கொடுத்தாரு. அந்த பாட்டு என்ன தெரியுமா? 7வது வயதுல எங்க அப்பாவுக்கு படிப்பு, அவர் எங்கேயோ இதெல்லாம் யாராவது படிக்கிறாங்க பாருங்க, உட்காந்து கேட்டு 2 தடவை கேட்டாருன்னா மனசுல வரும். அப்படி வரப்படி வச்சிருக்கிறாரு. அது ஒரு 1000 கவிகள் இருக்கும் அவரை. அந்த மாதிரி கவிகள்ல நெசவு செய்துட்டு இருப்பாரு, கை நெசவு. நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாரு. அந்த புத்தகத்துக்கு பேரு பார்த்தசாரதி மாலை. அந்த காலத்துல காலனா உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. அதாவது ரூபாய 16ஆக வகுத்தா அணா வரும். 16 அணா ஒரு ரூபாய். ஒரு அணாவில 12 பைசா. அந்த 3 பைசா சேர்ந்தது காலம். அந்த மாதிரி இருப்பது. அப்படி ஒரு புத்தகத்தை வாங்கி அனுப்பிட்டார். முதல் கவி இதுதான். ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே ஒன்று பார்த்தால் கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு, கதிரவனால் உலகமெல்லாம் விளங்க நிற்கும் உருவான நட்சத்திரங்கள் 27 உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை, பரிமளமே திருவள்ளி கேள்வி வாழும் பார்த்தன சாரதியை பழிவாயே. 77 ஆண்டு 72 ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையை நீ சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு 72 ஆண்டு ஆன பிறகு அதுக்கு உங்களாக சொல்றாரு. அந்த கதையை ஒருவரே தெய்வமல்லார் பேரே இல்லை. அப்ப எத்தனையோ பேரு என்னமோ சொல்றாங்களே, அந்த சின்ன வயசுலயே எனக்கு அப்படியே ஒரு எண்ணம். உயிரெல்லாம் ஒன்றாமே ஒன்று பார்த்தாரு. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தானே இருக்காங்க. எல்லாம் உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்க்கணும். உற்று எப்படி பார்க்கறது? சரி, கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு. கருவில இருந்துதான் வித்துல இருந்துதான் உலகம். இது எப்படி இந்த தொடர்ந்து வந்த பரிணாமத்துல வித்து முதல்தான் எல்லா உயிரினங்களும் தோன்றி வருதுன்னு சொல்றாங்களே, அது கதிரவனார் உலகமனா விளங்க வெளிச்சம் ஒன்றுதான் உயிர். இதற்கு விளக்கம் 7 வயதில் இருந்து எத்தனையோ பேரை நான் கேட்டுட்டே வரேன். யாரும் சொல்லுவாங்களா? அப்படி காலம் போல போல. ஆனாலும் அந்த கேள்வி விடவே இல்லை. அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச போதுதான் இந்த கேள்வியினுடைய மதிப்பு, இந்த தத்துவத்துடைய மதிப்பு தெரிந்து இனி இதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதுதான் என்னுடைய கடமை என்று எடுத்துக்கொள்ள அதே சிந்தனையாக இருக்க அறிவை தேடிய தேக்கம் அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே அந்த உண்மையை உணர்வதற்கே ஆக போக 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 இறைநெறியோடு ஒன்று கலக்கக்கூடிய காலத்துல எல்லாமே ஒவ்வொன்றாக வெளியாக, அந்த வெளியாகும் போதே அது கவியாகவோ எழுத்தாகவோ பேச்சாகவோ வந்துவிடும். அதை எழுதி வச்சேன். இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதன் பிறகு வயது ஆக ஆக இது உலகத்தாருடைய சொத்து தானே. இறைவன் என்னென்ன கொடுத்திருந்தாலும் இது உலகத்துக்காக கொடுத்தானே. அதை மறைச்சிட்டு போகக்கூடாது, விட்டுட்டு போகக்கூடாது. இது உயிர் இருக்கிற போதே இது ஒப்பிச்சுடணும் என்ற அளவு ஒரு துணிவும் தெளிவு வந்த போதுதான் இந்த யூனிஃபைட் கோர்ஸ் உலகத்துக்கு விலைக்கு ஆகணும் என்ற
அந்த இதை எடுத்த போது அது ஒழுங்கு பண்ணி பார்த்த போது பல கவிகளும் பல ஒரு உண்மைகளும் மேற்கொண்டு வந்ததுதான் இப்ப நான் சொல்றேன். ஆகையினால எனக்கு இந்த தத்துவங்கள் எப்படி வந்ததுன்னு சொன்னா, இறைநிலையோடு ஒன்று கலக்கக்கூடிய அளவுக்கு இந்த தவ பயிற்சியில ஆல்பாவே முதலே உண்டாயிடும். அதன் பிறகு ஏட்டாகு டெல்டா என்பது 1-3 வரைக்கும் அது இருக்கிற போது மற்றவர்களுக்கெல்லாம் கோமா ஸ்டேட், அந்த மாதிரியான ஸ்டேட்லையும் அவேர்னஸ் இருக்குன்னா அதுதான் தவம் மெடிடேஷன். அந்த நிலையில இருந்து உண்மை விளக்கங்கள் பெற போது அந்த உண்மை விளக்கங்களை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில ஆராய்ச்சி செய்து நிர்ணயம் செய்து கொள்ள போதுதான், அதாவது அதுக்கு ஓமையோட ஊழியம் செய்து கொண்ட பிறகு இது உலகுக்கு வந்தது. அந்த இடத்துலதான் இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து. எனவே அவர்களே, இப்போ ஒரு கேள்வியை இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய பேரண்டங்களுடைய உலகம் எப்படி தோன்றியது என்பதற்கு ஏன் தோன்றியது என்ற ஒரு விளக்கம் அவசியம். முன்ன நான் சொன்ன மாதிரி அறிவும் இறைவும் பிரிக்க முடியாதது, அது அடங்கி இருந்தது. அதன் பேர் தான் ஸ்டாட்டிக் என்று சொல்லும் போதே எல்லா டைனமிக் ஆக்ஷனுக்கும் அதான் இருப்பிடம் தெரியும். அப்ப எல்லா இயக்கங்களுக்கும் அதான் அடிப்படை, அதான் இருப்பிடம், அதான் இருப்பு நிலைன்னு சொல்றோம். அந்த இருப்பு நிலையானது சுத்த வழின்னு நான் சொல்றோம் இல்லையா? ஆனா நம்ம மனதுக்கு சுத்த வழி என்பது ஒன்றுமில்லாதது என்ன நினைக்கிறோம். அது ஏன்னா அது கம்பேரிட்டிவ் தான். வெயில்ல இருந்து நல்ல வெயில் இருந்து வர்றீங்க, உங்க வீட்டுக்குள்ளாகவே போறீங்கன்னு வச்சுங்க, ஏற்கனவே அந்த பொருட்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்து போயிடும் கூட வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே அந்த வீட்டுல என்னென்ன இருக்குது, எந்தெந்த பக்கத்துல என்ன இருக்குது தெரியாது. கொஞ்ச நேரம் ஆகுது, அதன் பிறகுதான் சிறுக தெரியும். அப்ப என்ன வெளிச்சம் பின்னால் வந்துட்டா கம்பேரிட்டிவ். அந்த வெளிச்சத்துல இருந்த போது கண்கள் கூர்ந்து மலர்ச்சி பெற்று நம்முடைய ஜீவகாந்த சக்திய ஒளி அடையா மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு லெவல் ஆஃப் கம்பஷன் இருக்கு. அது 20 யூனிட்னு வச்சுங்க. அந்த 20ல இருந்துட்டு இங்கே 3 யூனிட் வெளிச்சம் உள்ள இடத்துல வர்ற போது உடனே இந்த 3 உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கண்களுடைய மாதிரிக்குள்ள ஸ்ட்ரக்சர் சுருங்கி கொடுக்கணும். அங்க அந்த சுருங்கி கொடுக்கறதுக்கு உடனே முடியும். அப்படி சுருங்கி விரிஞ்சி பழகி இருந்தா அது கூட சரியா இருக்கும். ஆனா நான் ஒரு அளவுல மெதுவா சுருங்கும் மெதுவா விரியும் தான் இது வரைக்கும் பழகி இருக்கிறதுனால வரும். ஆகையினால இது கம்பேரிட்டிவ் தான். அதனால இப்போ இந்த வீட்டை உள்ள போய் ஒண்ணுமே இந்த வீட்டுல ஒரே தரா இருக்குன்னு சொன்னா எப்படி? உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆனா ஓரளவுல தப்பு, அது நிச்சயம் இல்லை. இருக்குது எல்லாம் இவனுடைய மாற்றத்துல அதை காண முடியும். அதே போல பொருட்களையே நோக்கி நோக்கி பார்த்து, இயக்கங்களையே நோக்கி நோக்கி பார்த்து தொடர்பு கொண்டு உனக்கு இல்லை இன்ப துன்பம் பெருமை இவைகளிலேயே அனுபவித்துக் கொண்டிருந்த அறிவானது எல்லாவற்றையும் கடந்து நிலைத்த நிலையோடு ஒன்று போது என்ன எது அதை உணர்வு எதுவுமே உணர முடியும். ஏன்னா இதுவரைக்கும் உணர்ந்ததற்கெல்லாம் இருந்த அலை இயக்கம் வேற, இங்கே முழுக்கவும் அமைதி நிலைக்கு எந்த பொருள் இங்கே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதனுடைய இயக்கங்கள் எல்லாம் கழித்து அந்த பொருளாகவே மனம் வந்து, அப்போ ஆதி நிலையாக உள்ள எந்த நிலையோ அதுவே அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு ஆதி நிலையோடு இணைந்து விடுகிறது என்று சொன்னா
ஆதி நிலையும் ஒரு ஒரு நிலையில ஒரு நிலைன்னு வச்சுங்க, அறிவு நிலையும் அதே நிலையில வந்தா ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லாத போனா உணர்தல் எது? ஒரு இயக்கத்துக்கு வித்தியாசம் இருந்தாதான் ஒன்றோடு ஒன்று மோதும் இயங்கும். அப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொன்னா உணர்வு எப்படி? இது ஒரு தப்பு. If there should be a sensation or a feeling, there should be a friction. அந்த ஃப்ரிக்ஷனுடைய அளவு தான் உங்களுக்கு சென்சேஷனாக வருது. ஆனா மனம் எல்லா இயக்கங்களையும் தாண்டி எல்லா அலைகளையும் தாண்டி இருப்பு நிலையோட அமைதியில வர்ற போது ஃப்ரிக்ஷன் உண்டா இந்த ரெண்டுக்கு இடையில? அதனால உணர முடியும், இரண்டும் ஒன்றாயிடும். அதுக்கு பேர் சமாதின்னு சொன்னாங்க. அந்த ஆதி என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கு, அதுக்கு சமமாக அறிவு போயிருக்கிற போது சம பிளஸ் ஆதி சமாதி. ஆதிக்கு சமமாக அறிவு இருக்கிற போது ஒன்றும் இல்லை வித்தியாசம். நம்ம உடல்ல ஒரு அழுத்தம் காற்று இருக்கு. காற்றுன்னா ஒரு பிரஷர் இருக்கணும் இல்லையா? ஆனா நாம் சில இடங்கள்ல போறோம், காற்று இல்லை சொல்றோம். அதை மொழி வழக்கு இருந்தாலும் நீங்க தத்துவத்தை கவனிங்க. இந்த உடல்ல இருக்கக்கூடிய பிரஷருக்கு குறைவா இருக்கு வெளிக்காற்று. இதை விட கொஞ்சம் கூடுதலா இருந்தா காற்று இருக்குன்னு தெரியும். அதாவது அப்பதான் பிரிக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்ன பிரிக்ஷன் அதுக்குள்ள அடங்கி போகுது. அதனால பிரிக்ஷன் இல்லை, அதனால ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அப்ப சென்சேஷன் இல்லை. இம்மாதிரி இதை பார்க்கிற போது சுத்த வெளியில அவ்வளவு இருந்த போதிலும் கூட நான் ஏன் தெரிந்து கொள்ள முடியலன்னா இது ஒரு காரணம் சொல்லணும். நாம் இதுவரையில தெரிந்து கொண்டது என்னன்னா ஆடிட்டு அசைந்து கொண்டே இருந்ததேதான் காலதூர பருவம் வேகம் என்பதனால இயக்கத்தை தான் கணிச்சனே தவிர அதை கடந்து அது என்னன்னு இது வரைக்கும் பார்க்கல. இப்போ அதை அனுமானிக்கிற போது இந்த அறிகிறவனும் ஆதியும் இரண்டும் ஒன்றாயிடும். அறியக்கூடிய அறிவு அருவமா ரூபமா ஏதோ சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு அருவமா ரூபமா? அருவம். ஆதி அருவத்துல ரெண்டு இருக்க முடியுமா? அதனால தெரியவில்லை. அதனால ஒண்ணும் பிரிக்ஷனே கிடையாது. அதனாலதான் அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம், நினைக்கிறோம், அனுமானிக்கிறோம். ஆகவே அந்த ஆதியானது தனக்குள்ளாக அமைந்த அந்த ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், ஃபோர்ஸ் என்றது நிறைவு, கான்சியஸ்னஸ் என்று இயக்க ஒழுங்கு, அது விவேகம். வேகம்னா அந்த வேகத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடியதுக்கு விவேகம் என்பதாக சொல்றோம். அப்போ விவேகம் இருந்தது. இந்த இரண்டும் சேர்ந்து வேகம் துண்டுபட்டு போகுதுன்னு வச்சுங்க. அதாவது வேகம்னா ஒரு எல்லை, ஒரு ஏரியா எடுத்து இயக்கம் தானே வேகம். எங்க இல்லா ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடியது நிலைத்த இதுல இது அலை வருது, நிலையிலிருந்து அலை வருது. அப்போ அலைக்கு ஒரு எல்லை இருக்கணுமே இல்லையா? இல்லப்பனா இருக்கக்கூடிய இருப்பு நிலையிலிருந்து ஒரு ஏரியா எடுத்துத்தானே அலையுது. அப்ப அந்த அலைக்கு ஒரு ஒரு வால்யூம் இருக்கு. அதுதான் நுண்ணி. எவ்வளவு வால்யூம் தான் இருக்க முடியும்னா அதான் உண்மையே எனர்ஜி பார்ட்டிகள். இன்னைக்கு அனுமானத்தில் நீங்க கொண்டு வர முடியுமானா எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றது அதுதான் விஷயம். அப்போ அந்த வேகம் எழுந்தவுடனே சுத்தி இருக்கக்கூடிய ஒரு விவேகம் அப்பதான் செயல்பட்டு, இது வரைக்கும் செயல்படல. அது சுற்றி அழுத்திக் கொண்டு இன்னென்ன முறை தவறாக போகாத அதை ஒழுங்காக ஈட்டி. என்ன ஒழுங்கு? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 மில்லியன் டைம்ஸ் பர் செகண்ட் வச்சீங்கன்னா சுழற்சி. அந்த 2 மில்லியன் டைம் கரெக்டா ஒரு முதல் ஒரு அணு எழுந்திருக்குமே, ஆனால் அதனுடைய இயக்க வேகம் 2 மில்லியன்
டைம்ஸ் பர் செகண்ட். ஆனா இங்கதான் உங்களுக்கு உலக ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படக்கூடிய இடம். அந்த பார்ட்டிகள் இருக்கு பாருங்க, அந்த பார்ட்டிகள் இருக்கக்கூடிய ரகசியம் தவிர வேற இன்னொரு ரகசியம் இன்னொரு இடத்துல இல்லை. ஏன்னா விரிந்த உலகம் எல்லாம் அந்த பார்ட்டிகளினுடைய அசோசியேஷன் தானே. அந்த பார்ட்டிகளே ஏற்கனவே இருந்த எல்லாம் வல்ல இறைநிலையினுடைய சிற்றசைவு தானே. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பரம்பொருளையும் அதுக்கு பின்னால வந்த பிரபஞ்சத்துக்கும் மீடியமா இருக்கிறது எது? பார்ட்டிகள் தான். பார்ட்டிகளினுடைய கூட்டுதல்னால பிரபஞ்சம் வந்தது. பார்ட்டிகளோ எல்லாம் வல்ல இறைநிலையினுடைய துண்டுபட்ட, அதுதான் பின்னம்னு சொல்றாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தியை பெண்ணாக வர்ணிச்சது தமிழ்நாடு. ஏனென்றால் அடங்கி இருப்பதற்கு பெற்று என்றும், அதை கவிழ்ந்து சூழ்ந்து இருப்பதற்கு ஆளு என்றும் பேர். ஆளு என்றால் ஆண்டு கொண்டிருப்பது, அதை நடத்தி கொண்டிருப்பது. பெற்று என்றால் அடங்கி இருப்பது. அப்போ ஒரு சக்தி என்பது பிறந்தவுடனே அதை சுற்றிலும் இருக்கிறது ஆளுகிறது, மையத்தில் இருக்கிறது அடங்கி இருக்கிறது இல்லையா? அந்த பெற்று என்ற வார்த்தை பெண் என்று மறுக்கும். பெற்று என்றால் அது சக்தி அடங்கி நிற்பது. அதனால்தான் இப்போ ஆளுமை பேரு சொல்றாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், இயக்க ஒழுங்கு, அதை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. இதனால அந்த சுற்றிலும் உள்ள பொருளுக்கு இது ஒரு அணு மாதிரி இல்லை. கோடி 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 கோடியா உள்ள இந்த பிரபஞ்சம் முழுவதில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடியதுன்னா சுத்த வெளிதான். எல்லாவற்றையும் சேர்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த அழுத்தம் இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. மையத்தில் இந்த பிரபஞ்சம் பல கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருந்த போதிலும் கூட எந்த இடத்துல ஒன்னாலும் அந்த ஒரு அணு இருக்கட்டும், இந்த புறமும் இந்த புறமும் இருக்கக்கூடிய சுத்த வெளிக்கு எதனால எல்லாம் உண்டா? பிரபஞ்ச விளிம்பிலேயே ஒரு அணு இருக்கதா வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த சைட்ல இருக்கிறதையும் சுத்த வெளி ஊடுருவி தானே இருக்குது பிரபஞ்சம் முழுவதுலையும். அப்போ எல்லா பக்கமும் எப்பவுமே அழுத்தி கொண்டிருக்குது. அப்போ அந்த சுத்த வெளியானது பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரே அழுத்தமாக அழுத்தி கொண்டிருக்கிற போது அந்த பிரபஞ்சத்தில் உள்ள மாசச மாத்திரம் வெளியே போகாத ஒன்று சேர்க்கிறது இல்லை. ஒவ்வொரு அணுவையும் அதனுடைய அசைவுக்கு மேலாக, அதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு மேலாக அந்த போக முடியாத சேர்த்து ஒவ்வொரு அணுவும் தன்னுடைய இயக்க வேகத்துக்கு தகுந்தவாறு தள்ளிட்டு இருக்கு. இதுதான் பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல் களம், எனர்ஜி. இங்க வந்துட்டீங்கன்னா இப்ப சுழன்று கொண்டிருக்கிறதே அந்த அலை, சுழற்சி அலையானது, அதை பற்றி இப்போ ஒரு உண்மை தெரியும். எந்த சக்கரமானாலும் சுத்தி கொண்டே இருக்குமையானால் அந்த ஒரு 6 அடி வச்சுக்க விட்டோம் ரேடியன்ஸ். அப்போ 6×3=18, கிட்டத்தட்ட 18 அடி அதனுடைய சுற்று வட்டம் வருது இல்லையா? அப்போ ஒரு சுற்றுக்கு 18 அடி. ஆனா இன்னும் கொஞ்சம் உள்ள போனா, இன்னும் உள்ள போனா, இன்னும் மையத்துல வர 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 அவ்வளவு வேகம் ஒரு சுத்துக்கு அவ்வளவு நீளம் வருதா? இல்லை. அப்போ there is a point in the middle where there is no motion at all. இது சுத்தம். அது எந்த பொருள் தன்னைத்தானே சுழண்டு கொண்டு இருந்தாலும் அந்த பெரிபெரியில இருக்கக்கூடிய வேகம் நடுமையம் வராது, வர வர குறைந்து கொண்டே வரும். அப்படி குறைந்து கொண்டே வரும்போது there is அந்த அங்க இருந்து ஒரு அனுமானம் கொடுக்கணும். there is a point in the middle where there is no motion at all. நீங்க பார்க்க முடியும். அப்போ
அந்த மோஷனே இல்லாத இடம் என்னவாக இருக்க முடியும்? இங்க மோஷன்ல இருக்கிறது எது? அதே இறைநிலையானது. ஸ்டாட்டிக் ஸ்டேட் இஸ் மோஷன். இங்க ஸ்டாட்டிக் ஸ்டேட் இன் ஸ்டில். இவ்வளவுதான வித்தியாசம். மையத்தில் இருக்கிறது ஸ்டாட்டிக் ஸ்டேட் இன் ஸ்டில், இங்க ஸ்டாட்டிக் ஸ்டேட் இன் மோஷன். அப்போ இந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஸ்டில் ஸ்டாட்டிக் ஸ்டேட் இந்த புறமும் அந்த புறமும் இருக்கக்கூடிய வெளியோட ஒன்றிதான் இருக்கணும் இல்லையா? தொற்றுத்தானே இருக்கும். இயக்கத்தினால பிரிச்சுது. பெரிபெரி வந்து பிரிச்சு நிக்குது. ஆனா மையமும் இன்னாண்ட ஒட்டிக்கிட்டா இருக்கு. எல்லா சுத்த வெளியோட ஒட்டிக்கிட்டதா இருக்கு. அது மாதிரி இல்லை, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அணுவில் இருக்கு பாருங்க அந்த மையம், அதையும் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எத்தனை கோடி அணுக்கள் மையமும் ஒன்றுபட்டு, நீங்க நூல்கள்ல படிச்சிருப்பீங்க, ஆண்டவன் மணியில நூல் கோர்த்த மாதிரி எல்லா அணுவுக்கும் அணுவும் ஊடுருவி நிற்கிறான் என்று நீங்க படிச்சிருப்பீங்க. அது அந்த அனுமானத்துல அந்த மெய்யுணர்வு பெறும்போது கிடைக்கக்கூடிய விளக்கம். ஆகவே அந்த மாதிரி வர்ற போது என்ன ஆகுது, இந்த புறமும் சுத்த வெளி இருக்கு, இந்த புறமும் சுத்த வெளி இருக்கு. இதனுடைய அழுத்தம் ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு. அப்ப அழுத்த 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 மையப்புள்ளி நாலாவட்டத்துல அதிகமாகும். பொட்டன்ஷியல் போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கெனடிக் போர்ஷன் தானாகவே. ஏன்னா இந்த அழுத்தத்தினால அப்படி ஆகிற போது 2 மில்லியன் டைம்ஸ் பர் செகண்ட் உருட்டு பாருங்க. இது 2 மில்லியன்ல இருந்து ஒரு 10 லட்சம் குறைஞ்சி, 15 லட்சம் குறைஞ்சி, 20 லட்சம் குறைஞ்சி 1 மில்லியனுக்கு வந்து 50,000 வந்துன்னு வச்சுக்கணும். முன்ன இருந்த வேகமே இருக்குமா? இப்போ வேகம் இல்லை. அப்போ எவ்வளவு அதுல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்ததோ அன்னைக்கு அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? இப்போ அந்த அளவுக்கு குறையுது. ஆகையினால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறைய குறைய மற்ற அணுக்களோட நெருங்கி இருக்கும். அதாவது தள்ளி நிறுத்தின ஒரு சக்தி குறைஞ்சி இணைந்து கூடுது. அப்படி கூட 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 ஆனா ஒண்ணு, இந்த பிரபஞ்சத்துல உள்ள எந்த பொருளானாலும் சரி, 2 பார்ட்டிகள் ஒன்றாக இணைந்து இயங்குகிறது என்ற கற்பனை கூட வரும். ஏன்னா அந்த சுழற்சி இருக்கிற வரையில தான் அந்த பார்ட்டிகள் இஸ் செப்பரேட். சுழற்சி இல்லைன்னா அது வந்து வெற்றிடம் தான். அதாவது அலையாக இருக்கிற வரைக்கும் தான் வேற வேற பார்க்கலாம். அலை நின்று போச்சுன்னா கடல் தான். அங்க அலை வேற வேற இல்லை. அதே போல இயக்க நின்றா அது இருப்பு நிலையோட மாறி போகும். அதனால இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான் பார்ட்டிகள். So the whole universe, there are no 2 particles attached with one another. அதாவது ஒன்றுபட்டு இயங்கிறது சொல்ல முடியாது. அப்ப பெருசாகுமா அந்த அணுன்னா அதுவும் முடியாது. அதான் அது பிரிசிஷன். இவ்வளவுதான் அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இவ்வளவு பருமன் தான் இயங்க முடியாது, மேலேயும் கிடையாது. நாம பருமன்னா எவ்வளவுன்னு வச்சிருக்கோம்னா இதெல்லாம் பருமன் வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு அந்த தனித்தனியாக இந்த பரமாணுவை பார்க்க முடியல. அந்த பரமாணுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளியும் பார்க்க முடியல. அதனால இதுதான் பார்க்க முடியுது. தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பை பார்க்க முடியுது. ஆனா ஒரு தனியா ஒரு செடியை பார்க்க முடியல. அதே போல நாம பார்க்கறதெல்லாம் தோப்புகள். எல்லா மாசம் பல கோடி அணுக்கள் கூடிய தோப்புகள். மத்தியில உள்ள இடைவெளியை நம்ம கண்ணால பார்க்க முடியாததுனால அது ஒரே பொருளாக பார்க்கணும். இது இதைத்தான் வேதாந்த ரீதியில அவங்க விளக்க முடியாத நம்ம பார்க்கறதெல்லாம் பொய் பொய் பொய், அது பொய் இது பொய். பொய்னா நீ பார்க்கறது அப்படியே கெட்டியான பொருள் இல்லை. அது பல கோடி அணுக்கள் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அது கூடும் தெரியும். இந்த தோற்றம் வந்து கண்ணுக்கு ஒரு பொய் தோற்றம்.
உண்மை என்ன? ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கி இருக்குது, அதுக்கு மத்தியில இடவெளி வச்சிருக்குது, தனித்தனியா தான் இருக்குது. கூட்டா பார்க்கிற போது ஒரு கோர்வை. இப்போ இங்க வந்துருங்க, இப்ப 2 அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து எப்படி இயங்குகிறது என்று சொல்ற போது நடுமையம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க இயக்க வேகம் குறையுது. இயக்க வேகம் குறையறதுனால, அதாவது சுழல் வேகம், இப்ப இந்த சுழல் வேகத்தை இனிமே நாம எப்படி செய்யலாம்னா லர்லிங் மோஷன் அப்படி வச்சுக்கணும். லர்லிங் வேவ் பார்ட்டிகள்னா என்ன என்றால் லர்லிங் வேவ், அதாவது சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அலைதான். பொருளே இல்லை, இடப்பொருள் என்பது இந்த பிரபஞ்சத்துல ஒன்றே ஒன்று, அதுதான் இருப்பு நிலை, அதான் இடப்பொருள். நிச்சயமெல்லாம் அதுல இருந்து அலைதானே தவிர திடப்பொருளே இல்லை. ஆனா திடப்பொருள் இதை சொல்றோம்னா, கண்ணால பார்க்கிற போது இந்த ஒளி அந்தாண்ட ஊடுருவி போக முடியாது, திரும்பி this is obstructing our light of the eyes. அதனால நமக்கு இது ஒரு திடப்பொருள் எடுக்கும், சவுண்டோ லைட்டோ தொட்டா இல்லை. இப்போ இது தொட்ட உடனே இங்க தடுக்குது. அப்ப அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பர்செப்ஷன். இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத இது நல்ல வியாபகமாக இருக்குதுன்னு வச்சுங்க, எக்ஸ்பான்ஷனா இருக்குதுன்னு வச்சுங்க, இதுவே கை போகும். அங்க கெட்டியாக இருக்கிற போது இந்த இந்த கனம் இன்டென்சிட்டியை விட இது கூடுதலா இருக்கிறதுனால இது கை போகல. இது காற்று அளவுல பிரிச்சுட்டோம்னு வச்சுங்க, நல்ல கொதிக்க வச்சுட்டீங்க, எல்லாம் ஆவியா நீத்து போடுது, அப்ப கையெல்லாம் போகும். அந்த மாதிரி தடுக்கிறது எதுவோ அதுதான் பர்செப்ஷனாக வருது. பர்செப்ஷன்னா என்னன்னா அப்செப்ஷன் இஸ் த பர்செப்ஷன். நம்முடைய உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய, புலன்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய ஒலி சுவைமான இலைகள் எந்த பொருளோட தொடர் தடுத்தாலும் தடுத்து திரும்புது பாருங்க, அதுதான் பர்செப்ஷன். அப்ப அப்செப்ஷன் இஸ் த பர்செப்ஷன். அப்போ வந்துட்டீங்கன்னா, அப்ப இந்த 2 அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த போது ஒரு அனுமானத்துக்கு நான் சொல்றேன். ஒரு அணு 50,000 சுழல்கள், இன்னொன்னு 1,00,000 சுழல்கள். ஆனா அந்த ரெண்டும் ஒரு அளவுல நெருங்கி வந்துடுது. ஏன்னா 2 மில்லியன் டைம்ஸ் பர் செகண்ட்ல இருந்து இப்போ 1,00,000க்கு வந்த போது அவ்வளவு இடம் நெருங்கிதானே இருக்கணும், வந்துடுது. ஆனா ஒண்ணு விட ஒண்ணு வேகமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த சுத்த வழியானது 2 அகழ்த்தி பிடிக்குது, அண்ணாண்ட ஓட விட்டாரு. இது ஒண்ணா அதனுடைய வேகத்துல தள்ளி நிறுத்துது. அப்படி நிறுத்துற போது மெதுவாக இயங்கக்கூடிய ஒன்றை கொஞ்சம் அதிகமாக வேகமாக இயங்கிறது சுத்தி வரும். இங்கேதான் இந்த பிரபஞ்ச ரகசியமே உங்களுக்கு வழங்கும். வேகமான ஒன்று அந்த வேகம் குறைஞ்ச ஒன்றை வச்சு அதை சுற்றி வரும். 2 ஓடுது, அந்த 2 ஓட்டத்தையும் ஒன்று சுத்திடுறாரு. அந்த ஒன்று சுத்ததுக்கு என்ன காரணம்? ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கக்கூடிய செல்ஃப் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். அப்போ இது வேகமாக சொல்ற போது அந்த 2 விட இன்னொன்று இடம் பிடிக்க முடியல. அதனால இன்னொரு அணு அந்த நெருக்க முடியாது இருக்கிற வரைக்கும் 2 அணுவாவே தான் இருக்கும். உதாரணமா நீங்க ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் வச்சுங்க, 2 அணுவாவே தான் இருக்கும். இந்த 2 ஒன்று சுத்துத கரெக்டா இன்னொன்று நுழைய முடியாது. அந்த வேகத்துல இருந்தாதான் அது 2 இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு அணு அதுக்கு இடம் பிடிச்சு அதோட கூட ஓடுதுன்னா அப்ப அந்த எலிமெண்டல் வேல்யூ மாறி. அது எப்படின்னா, இந்த கோயில போய் நவக்கிரக சுற்றி வருது, நிறைய ஜனங்க இருக்கிற போது மெதுவாதான் போவாங்க. நானும் சுத்தி இருக்கேன், அதனால சொல்றேன். அப்போ கொஞ்சம் ஆளு வேகமா அவசரமா போனோம்னா உள்ளவே நுழைய முடியாது. சும்மா அந்தாண்ட அந்த கோயிலுக்கு அந்தாண்ட சுத்திட்டு ஓடிடுவோம்.
அந்த உள்ள நுழைய முடியாது. அதே போல அந்த இயக்க வேகத்துக்கு தகுந்தவாறு இடம் கொடுக்கும். இடம் கொடுத்து பிடிச்சு போச்சுன்னா அந்த அதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதெல்லாம் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அணுவும் இப்ப 4 பழத்தை ஒன்னா வைக்கணும்னு சொன்னா இப்ப வைக்கீங்க 1 2 3 4 இப்படி 4 இது வரும். 5 பழம் ஒன்னா வைக்கணும்னா 1 மேல வைக்கீங்க. 6 பழம் வைக்கணும்னா 1 மையத்துல வச்சு சுத்தி 5. இப்படி இந்த அணுக்கள் சேர்ந்து இயங்குவதிலே ஒவ்வொரு எலிமெண்டல் வேல்யூக்கும் ஒரு கிறிஸ்டலைசேஷன் தானாகவே பாடமாயிடும். அந்த கிறிஸ்டலைசேஷன் என்ன ஆகுது, இன்னொரு அணுவோட ஒட்டி இருக்கணுமே. அந்த மூளைக்கு அந்த மூளை, இந்த மூளைக்கு அந்த மூளை நெருங்கி இயங்குறதுக்கு வந்தாதான் அது ஒரு மாசாக அமையும். இல்லைன்னா மாசம் அமையாது. அதோடு மட்டும் இல்லாத 2 அணுக்கள் 3 அணுக்கள் சேர்ந்து மாலிக்கூல்னு சேர்ந்து பாருங்க. அங்க எப்படின்னா அந்த வினோதத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா மையத்துல இருக்கிறது இப்போ நியூட்ரான், அதுக்கப்புறம் புரோட்டான், அப்புறம் எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. இந்த மையம் வந்து கருவணு. அப்போ இந்தாண்ட ஒரு அணு இருக்கு, இந்தாண்ட ஒரு அணு இருக்கு. இதுல எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு செகண்டுக்கு இத்தனை சுழற்சின்னுட்டு அதனுடைய ஸ்பெசிபிக் இதுக்கு தகுந்தவாறு இயக்கத்துக்கு தகுந்தவாறு இருக்குமே இல்லையா. இந்த அணுவுக்கு இந்த அணுவுக்கும் அந்த எலக்ட்ரானுடைய ஓட்டத்துல மோதுதல் இல்லாத ரிதம் இருந்ததுனாதான் 2 சேர்ந்து நெருங்கி இயங்கும். அதாவது நியூட்ரான் புரோட்டான் எல்லாம் தனித்தனியாக இருக்கு. இந்த எலக்ட்ரான் மட்டும் இந்த ஆர்பிட்ல ஒரு ஆர்பிட்ல இன்னொரு ஆர்பிட்ல வந்து சுழட்டு இருக்கு. நான் சொல்றதை விளக்குதுன்னு இப்போ நியூட்ரான் புரோட்டான் இன்னொரு இதுல மாலிகுல் அமையணும்னு சொன்னா இங்கிருந்து இந்த அணு இந்த எலக்ட்ரானுடைய ஆர்பிட் இப்படி வந்து இதுக்குள்ள இது நுழைகிற போது டைமிங் சரியா இருந்தாதான் மோதுதல் சரியாய், அதாவது இந்த டைமிங் அந்த டைமிங் இது 8ன்னா அது 2 இருக்கணும், அது 4 இருக்கணும். அப்பதான் இடிபடாது. இடிபடாத வரைக்கும் தான் இந்த 2 இணங்கி நெருங்கி என்னும் மாலிகுலர். எங்க இடிபடுமா அங்க மாலிகுலர் ஸ்ட்ரக்சரே உடைஞ்சிடும். மாலிகுலர் ஆகிறதே இடிபடாத இடத்துல டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாதான் அது உள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கை கொண்டுட்டு ஓடும். அதனால அவ்வளவுக்கும் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு கிட்ட நெருங்கிறதோ தூரமா விலகிறதோ ஒவ்வொரு பார்ட்டிகளினுடைய வேகத்தை பொறுத்தது. அப்போ இந்த சுழல் இயக்கமாக உள்ள டர்லிங் மோஷன், அந்த டர்லிங் மோஷன்ல ஒரு ஒரு ஸ்பெசிபிக் இயக்கம். அப்போ அதெல்லாம் நாளைக்கு வரபோது சொல்றேன். அதை பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னுட்டு நான் கொடுக்குறேன். பேட்டர்ன்னா ஒரு பொருள், பேட்டர்ன் வந்து வடிவத்தை குறிக்கும். பிரிசிஷன் என்றது அது இயங்கி இயங்கி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவரோ அது தாக்கும் பவரோ ஏற்பட்டிருந்தீங்க ஒவ்வொரு பொருளுக்கும். அது இது வரைக்கும் எத்தனை கிளாஷ் ரிசீவ் பண்ணிருக்குதோ அதை தாங்கு சக்தியாக மாறும். அதே போல அந்த தாங்கு சக்தி தருமாறு இன்னொரு பொருள் மேல மோதும் சக்தியும் உண்டாகும். இதுதான் பிரிசிஷன். எது வரைக்கும் இது வரைக்கும் வளர்ந்ததோ அதுதான் கேரக்டரிஸ்டிக். கேரக்டரிஸ்டிக் இஸ் தி பிரிசிஷன். அதுக்கப்புறம் ரெகுலாரிட்டி, டைமிங். ஒவ்வொரு இயக்கமும் அந்த டைமிங் வச்சுட்டு தான் இயங்கும், ஒரு காலத்தை வச்சுட்டு தான். அதனால பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி இந்த 3 தான் முதல் இயக்க ஒழுங்காக இந்த அணுவுடைய பரமாணுவிலேயே உண்டு. இவ்வளவுதான் இருக்கும் பரமாணு என்று சொன்னா அதுக்கு மேல பெருசு என்று சின்னதும் வர முடியாது. அதே போல அது ஒவ்வொன்றும் அந்த இயக்கத்துக்கு தகுந்தவாறு இந்த அளவுலதான் இன்னொன்று தள்ளி நிறுத்த முடியும் என்றால் அது வரைக்கும் தான் கரெக்டா இருக்கும். தண்ணியா இருக்கிற போது
ஒவ்வொரு மாலிக்கூலும் ஒரு அளவுல இயங்கிட்டு இருக்கு, நெருங்கி இயங்கு. இப்ப நீங்க வேகம் கொடுக்கிற போது அந்த மாலிகூல்ஸுக்கு மையத்துல இருக்கக்கூடிய இடைவெளி விரிஞ்சுதுன்னு வச்சுங்க, விரிகிற போது அது வேப்பர்னு சொல்லுவோம். தண்ணி தான், தண்ணிக்கே இப்ப வேப்பர்னு கொடுத்துருவோம். அப்ப என்ன ஆச்சுங்க, ஒன்னு ஆகல, ஒன்னு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸால மையத்தில் இருக்கக்கூடிய இடைவெளி விரிஞ்சது. இதே போல பொருளுக்கு பொருள் இரும்புக்கு ஒரு பஞ்சிக்கம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அணு அதேதான், அதனுடைய சுழற்சி வேகம் அதிகம் பஞ்சில, அதனால இடைவெளி அதிகம் ஒண்ணுக்கு ஒண்ணு, அதனால விரிவா இருக்கு, வியாபகமா இருக்கு, வால்யூம் பெருசா இருக்கு. அது இடைவெளி குறைச்சிக்குது, இயக்க வேகம் கம்மி, சுழற்சி வேகம் கம்மி இருப்புல, அதனால நெருங்கி இவ்வளவுதான். அதே போல ஒன்றுக்கு ஒன்று உள்ள வித்தியாசம் அவ்வளவு கரெக்டா எல்லா மெட்டல்லையும் நீங்க எடுத்தீங்கன்னாலும் கூட நோ டிஃபரன்ஸ் இந்த பார்ட்டி. அப்ப இந்த பார்ட்டிகள் டிஃபரன்ஸ் இல்லைன்னா எப்படி கெமிக்கல் ஆக்ஷன்ல ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரன்ஸ் வரும்னு இல்லையா? இங்கே இன்னொரு விஷயம் உங்களுக்கு வெளிப்படும். ஒவ்வொரு பார்ட்டிகள்ல இருந்து ஒரு அலை இயக்கம் தெரிஞ்சது உங்களுக்கு, அது கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், ரிஃப்ராக்ஷன். நேற்றைய சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இந்த அலையே சுத்த வெளியோட கலக்கிற போது அந்த இருப்பு நிலை இயக்க நிலையும் காந்தமாக மாறுகிறதுன்னு சொன்னா, அந்த காந்தம் பேலன்ஸ் ஆகிற போது, இன்டென்சிட்டி அடைஞ்சி பேலன்ஸ் ஆகிற போது அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மாறுகிறது. அப்போ எந்த மாசுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த எலிமெண்டல் வேல்யூ உள்ள ஒரு அணுக்கும் இந்த கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் வேணும் அதனுடைய. அப்போ அது தகுந்தவாறு ஒளி, சுவை, மனம் இவைகள் எல்லாம் மாறும் இல்லையா? இங்கே இந்த இயக்கத்தில் உள்ள மேக்னெட்டினுடைய பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன் தான் கெமிக்கல் ஆக்ஷனை தவிர அணுவுல கெமிக்கல் ஆக்ஷன் கிடையவே கிடையாது. அணுவுல பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா பார்ட்டிகள் இஸ் வாட் வி கால். அப்ப அந்த கூட்டு இயக்கத்தில் ஏற்படக்கூடியதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வேரியஸ் மல்டிவேரியஸ் விளைவு. அந்த விளைவுகள் எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா அழுத்தம், ஒளி, சுவை, அழுத்தம் என்பது மேக்னட்டிசமாகவும், அப்படியே ஒளியும் எலக்ட்ரிசிட்டியாகவும், சுவையும் மனமும் கெமிக்கலாக எடுத்துட்டீங்கன்னா நம்ம இது ஓவர், நம்ம சப்ஜெக்டே ஓவர். இதை வழியில இதுக்கு மேல எங்கேயுமே இல்லை. அப்ப இது வரைக்கும் நம்ம சயின்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, கெமிக்கல் ஆக்ஷன் தனியா இன்னும் எங்கேயாவது உற்பத்தி ஆகிற மாதிரி ஆகும், அது தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஆகும். தொடர்ந்து இயங்குறதுனால இப்போ இந்த வெளிச்சம் இருக்க தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இங்க வெளிச்சம் நிலையானது இல்லை. அங்க அந்த மேக்னட்டிசம் எலக்ட்ரிசிட்டியா மாறி அங்க கன்வெர்ட் ஆயிடுது. அது வந்து அங்க வெளிச்சமாச்சு. இப்போ அந்த வெளிச்சம் இங்க உள்ள ஏர்ல இருக்கக்கூடிய மாலிகுல் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை அங்க நிறுத்தின உடனே இங்க இல்ல, ரிஃப்ளெக்ஷன் இல்லை. வெளிச்சம் நிலையானதாக இருந்தா கொஞ்ச நேரம் போட்டு மெதுவாகவே போகணும், கொஞ்ச நேரம் இருந்து அந்த வெளிச்சம் குறையணும். அப்படி இல்லை. அதே போல சவுண்டு கூட சரி, ஒரு இது வந்ததுன்னா எழுந்திருக்கிற போதே அது மறையும். உதாரணம் இன்னொன்னு, இந்த கன்வர்ஷன்ல அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இது எலக்ட்ரிசிட்டி என்பத எலக்ட்ரிசிட்டி தான் ஒளியாகவும் மாறுகிறது. சாதாரண மக்களுக்கு போடணும். Unless two solid things are clashing together, there will be no sound or heat. இப்படி ஒரு அனுமானம் இருக்கு இல்ல? சரி, காலையில மழை பெய்யுது இல்ல,
அந்த மழை நினைவுக்கு எல்லாருக்கும் அப்போ ஒரு இடி இடிச்சு கேட்டோம். ஆனா ரொம்ப அதிகமாக இடி இல்லை, கேட்டோம். அங்க சாலிட் என்ன இருக்குது? வாட்டராகவே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? வாட்டராகவே இல்லை. அது வெறும் ஆவியாதான் இருக்கு, பாக்கி இதுவெல்லாம் இருக்கிற தவிர. ஏன்னா நம்ம ஏரோப்ளைன்ல இருந்து போய் 50,000 அடி வரைக்கும் நாம போய் பார்க்கிற போது உருவியும் போது அது வழியாகவும் வருது. எல்லாம் ஒரு பாதி அணுக்களுடைய இதாக தானே இருக்கிறத தவிர எந்த இடத்துலையும் சாலிட் சொல்ல முடியாது, வாட்டரா கூட சொல்ல முடியாது. வாட்டரான உடனே வானத்தில் நிற்க முடியாது, பிகாஸ் ஆஃப் தி அட்ராக்ஷன். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல வாட்டரான உடனே அது கீழே வந்துடும். அப்போ இந்த ஏற்கனவே இப்படி சுழற்சியில இருந்த மாஸ்ல அந்த சார்ஜ் ஆயிருக்கு, அதாவது இன்டென்சிட்டி பாருங்க மேக்னட்டிசம். அப்ப அது அப்படியே மேக்னட்டிசமா இருக்க முடியாது. that should be balanced by conversion into electricity. அப்ப எலக்ட்ரிசிட்டி அங்க மாறுறதுக்கு அது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒண்ணு வேணும். அங்க நெகட்டிவ் தான் இருக்குது, பாசிட்டிவ் வேணும். இந்த பாசிட்டிவோட அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அங்க இருந்து சில துளிகள் மாஸ்டர் உண்டாகி கீழே தொடரும். பூமியில தொட்டு இந்த பூமியையும் அந்த வான்காந்தத்தை நினைக்கிற போதுதான் அங்கதான் எலக்ட்ரிசிட்டியா மாறும். ஷார்ட் சர்க்யூட் வந்தாதான் இடி, ஷார்ட் சர்க்யூட் வராது இடியே கிடையாது. இதுக்கு 2 லைன் வேண்டியதே இல்லை, ஒரு லைன் பூமி இன்னொரு லைன் வாரம். ஆகவே இப்போ இந்த 2 பொருள் சேர்ந்துதான் இடிக்குதுன்றதுக்கு இடமே இல்லை, தேவையே இல்லை. அதாவது எலக்ட்ரிசிட்டி சவுண்ட் ஆர் லைட், அதனுடைய கன்வர்ஷன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஆனா மாசு வேணும். மாசு இல்லாத அதை கன்வர்ஷன் உண்டாகாது. அதனால நாம என்ன நினைக்கிறோம், 2 இது சேர்ந்து இடிச்சாதான் சத்தம் வரும்னு நினைக்கிறோம். சரி, இப்போ இதனால இப்படி இந்த உலகம் தோன்றிய போது கோடான கோடி அணுக்கள் தோன்றியாச்சு. தோன்றிய போது ஒவ்வொரு அணுவும் சுத்தி கொண்டே இருப்பதனால எத்தனை கோடி சேர்ந்துதான் அது வரைக்கும் சுழல் இருக்குன்னு இல்லையா? இது வரைக்கும் தான் இன்னைக்கு பிரபஞ்சத்துல உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுங்க அணுக்கள். அது வரைக்கும் சுழல்தானே வரும். அப்ப சுழற்சியில மையத்துல இயக்கம் குறைவா இருக்கிறது மையத்திலையும் இயக்க வேக அதிகரிக்கிறது பெரிய செட்டில் ஆகும். அப்படியே இருக்கிற போது அதை நாம் என்ன சொல்றோம்னா நெபுலா, அதாவது உருவமாக கெட்டிப்படாத ஆவியாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் ஒரு மண்டலமாக இருக்கிற போது அதை நெபுலா சொல்றோம். அப்படியே இயக்க வேகம் அதிகரிக்க இயக்க வேகம் குறைஞ்சதெல்லாம் நடுமையும் போய் செட்டிலாக, இயக்க வேகம் அதிகரிக்கிறதெல்லாம் பெரியில நிக்க நடுமையம் செட்டில் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப வெறும் எனர்ஜியா இருந்தது ஹைட்ரோஜன் ஆகி, ஹைட்ரோஜன்ல இருந்து ஹீலியம் முதலிய இதெல்லாம் மாறி ஆக்சிஜன் வந்துருக்குன்னு வச்சுக்கணும். 16 அணுகளை. அப்ப ஆக்சிஜன்ன்றது காற்றுதான், ஹைட்ரோஜன்ன்றது காற்றுதான். இந்த 2 காற்றும் ஒன்னா இருக்கிற போது இந்த 2க்கு இடைவெளியை நிரப்பிக்கிட்டு ஒண்ணு H2O நீங்க இது கொடுக்குறீங்க. இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த கரெக்டா அந்த இடம் வந்ததுன்னா நிரப்பிடுதுன்னா கோரை விட்டாயிடும். 2 காற்று தான், 2 காற்று ஒண்ணுக்குள்ள உள்ள இடைவெளிய இது அதை நிரப்பிடுது, அது இதை நிரப்பிடுது. அந்த ரேஷியோல நிரப்பிடுற போது கோரு உண்டாச்சு. இந்த கோரை தான் தண்ணி. அப்ப தண்ணி வேற இல்லையே, இதே எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் கண்டென்ஸ்டு ஆர் அசோசியேட்டட். அப்ப அதே போல இன்னும் நெருங்கி இப்ப தண்ணியே கொஞ்சம் காலம் இருக்குன்னு வச்சுங்க, பாசம் பிடிச்சு போகுது. அப்ப அதுல இருக்கக்கூடிய தண்ணி அணுக்களே இன்னும் நெருங்கி இயங்குற போது இன்னும் கெட்டியா இருக்கு. பாசம் பிடிச்சு எடுத்து போய் காய போட்டு பாருங்க, நல்ல கடினமா கூட வந்துடும், சாலிட் உண்டாங்க.
அப்ப நடுமையத்துலதான் சாலிட் எவ்வளவுக்கோடு நெருங்குதோ அதெல்லாம் நடுமையத்துல சாலிடாக அது நிலமாக மாறி அதன் பிறகு அதே இதுல சுழல 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 இன்னும் இருக்கக்கூடிய நடுமையும் அதிகமாக இன்டென்சிட்டி உண்டாகி அணுச்சிதைவுக்கு வரக்கூடிய இன்டென்சிட்டி வர்ற போதுதான் சூடாயிடும். சூடாயிட்ட உடனே நெருப்பாயிடும். மையத்தில் நெருப்பான உடனே அந்த நெருப்பு குழம்புகள், இந்த குழம்புகள்ல இதுவரையில உள்ள மட்டு வரைக்கும் வந்திருக்கிறதெல்லாம் இப்பதான் போர் உண்டாகி மெட்டல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இவைகளெல்லாம் உண்டாகி வர 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 மையம் பெருக்குது. மையம் பெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் நீரெல்லாம் முதல்ல நெபுலாவா இருந்தது. அப்ப நீர்கோளமாகவே இந்த காலம் எத்தனை கோடி வருஷம் நீர்கோளமாக இருந்தது தெரியாது. நீர்கோளமாக இருந்தது. அதன் பிறகு மையத்துல சாலிட் மட்டு உண்டாச்சு. அது நிற்கிட்டே வந்தது. அதுக்கு மையத்துல இப்போ வெப்பம் உண்டாச்சு. அது எல்லாத்தையும் குழப்பமாக வச்சு அங்கிருந்து எந்த இடத்துல அது எவ்வளவு தூரம் வரணுமோ அவ்வளவு தூரம் பூமிக்கு மேல, அதாவது அது வர முடியுமையானால் அதான் வல்கனம் என்று மலை. முதல் மலை எப்படி தோன்றுகிறது என்று சொன்னா, உள்ள இருக்கக்கூடிய அக்கினி குழம்பு அது கொதித்து மேல வர்ற போது மேல கொண்டு தள்ளிட்டு அதை தொடர்ந்து தள்ளி 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 அதுதான் மலை. அப்ப மலைகள் மேல தண்ணி பேஞ்சி 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 அந்த மலைகள் கரைஞ்சி வருது பாருங்க. இது முல்லைன்னு சொல்றோம். முல்லைன்னா காடுகள். அப்பதான் மரம் செடி முளைக்கும். அது வெறும் கல்லாச்சு. இப்போ மரம் செடி முளைக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதுல காடுகள்னு சொல்றோம். இன்னும் மெல்லிய மணலாக மாறுற போதுதான் அது மருதம்னு சொல்றோம், விளைநிலம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த பூமி அங்கங்க இருந்த நடுமையத்திலிருந்து வெளியே வரும்போது தண்ணியை விட மேல திடீர்னு ஒரு இடத்துல வரக்கூடிய அளவுக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கிறாங்க. தண்ணி கீழே இறங்குது, பூமி மேல தூக்கி நிற்குது. அதுதான் பாலைவனங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னே அதுல வாழ்ந்த ஜீவன்கள் அதெல்லாம் கூட அதுலயே ஆப்பிரிக்காத்தோட சரி. இன்னைக்கும் நீங்க அந்த மாதிரி டெசர்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வாழ்ந்த உயிரினங்கள் அத்தனையும் பார்க்கலாம். நான் இது கிராண்ட் கேனியன் என்ற இடத்த நான் போயிட்டு இந்த ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி பார்க்கிற போது அதை ஒவ்வொரு லேயரா எத்தனை தடவையாக அது உயர்ந்திருக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை உயர்ற போது லேசா அப்படியே இருந்து பூத்துட்டே இருந்து அதன் பிறகு திடீர்னு தான் அது விரியுது. மரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு ரவுண்ட் ஒண்ணு இருக்கும். அதை வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ரவுண்ட் இருக்குதோ அத்தனை வருஷம்னு கணக்கு எடுப்பாங்க. அது வரைக்கும் இருந்து அந்த கிளைமேட்டிக் சீசன் மாறுது பாருங்க, அந்த நேரம் விரியுது பாருங்க, அதுல இருந்து அது ஒரு ரவுண்ட். அந்த மாதிரி இந்த பூமியும் தனித்தனியாக அந்தந்த இடத்துல விரிந்தது. அப்படி விரிகிற போது உடைஞ்சி போட்டோம். பூமியினுடைய சர்ஃபேஸ உடைஞ்சி போற போது அந்த இடத்துல என்ன இருக்குது? கடல் தானே போகணும். கடல் புகுந்தா ஒரு உலகம் 2 உலகம் ஆச்சு, ஒரு பூமி 2 ஆச்சு. இப்படி இந்த ஆதி காலத்துல எப்படி இருந்திருக்கோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன தீவு தான் இருந்திருக்கணும். அதன் பிறகு பல இடங்கள்ல இந்த மாதிரி தீவாகி அந்த தீவுகளே உடைஞ்சி இன்னைக்கு பல கண்டங்களாகவும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான தீவுகள் உள்ள இடங்களாகவும் இதே போல இந்த பூமி இன்னும் என்ன ஆகும் என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்யறேன். வாழ்க வளமுடன்.